அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு இடியுடன் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும், எந்த மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் சென்னை வானிலை என்ன முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டார்கள் என்பது பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும். கனமழை எச்சரிக்கையான பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். முதல் கட்டமாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கப்பட்டாலும் அடுத்த 4 முதல் 5 நாட்கள் படிப்படியாக மழையின் தாக்கம் தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு சத்தீஸ்கர் முதல் குமரி கடல் வரை தெலுங்கானா, உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர். இதன் காரணமாக தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரிக்கப்பட்டாலும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமான மழையை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர். அதன்படி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் கடலோர பகுதியில் குறிப்பிட்டனுக்கு மட்டும் இடியுடன் கூடிய கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கடலோர பகுதியில் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும். புதுவை, காரைக்கால் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவ உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும். இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தற்போது மிக முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவ உள்ளதாக தற்போது மிக முக்கியமான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் காலை 16 மணி முதல் மாலை 4 மணி வரை இயல்பை விட கூடுதலாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். அது மட்டுமல்லாமல் வெப்ப அனல் மதியம் 12 மணி அளவில் வீசக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஆகியால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்லுமாறு தற்போது அறிவுறுத்தல் ஒன்று கொடுக்கப்பட்டனர். நாளை நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலையாக 38 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை என தற்போது மகிழ்ச்சி தரும் செய்தி மீனவர்களுக்கு கொடுக்கப்பட்டனர். ஆனாலும் தமிழகத்தில் படிப்படியாக கடலோர மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் குறைய தொடங்கும். ஆனால் டெல்டா மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவ உள்ளதால் மக்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். அடுத்த மாதங்களுக்கு பெரும்பாலும் அதிகமாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.